இவர் என்ன என்னோட தொழில் செய்ய விட மாட்டேங்கிறாரு. இந்த ஊர் எவ்வளவு நல்ல ஊருன்னு இவர் புரிய வச்சேன்னு சொல்றாங்க. நான் ஏன் தில்லா பேசுறேன்னா, இந்தியாவில் இருக்கிற எம்பிபிஎஸ் சிலபஸ் வேற. இங்க தடுப்பூசி போடுறீங்க, எனக்கு போய் வச்சிருக்காங்க, அதை எடுத்து படிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த டெம்பரேச்சர் கூட மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா பாய்சன், அதை கூட படிக்கலங்கிறாங்க. ரஷ்யாவில் ஒரு தடுப்பூசி வந்தா அது டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, இது 17 to 22 டிகிரி தான் இருக்கணும்னா அந்த பாக்ஸ்லயே தான் வரும் தடுப்பூசி போடுற வரைக்கும். அந்தந்த நாட்டுக்காரங்க அந்தந்த வெளிநாட்டுல வெளியிலிருந்து வந்தவங்க உருவாக்கப்பட்டதான் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். ஜெர்மன்ல மெடிசனே இங்கிலீஷ்ல யாரும் படிக்கலீங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஜெர்மன்ல எம்பிபிஎஸ் சிலபஸ் இருக்கு இல்லையா, ஜெர்மன் லாங்குவேஜ்ல தான் இருக்கு, இங்கிலீஷ்ல கிடையாது. நான் ஜெர்மன்ல போய் இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னேங்க. அங்க இருக்கிற எல்லா டாக்டரும் என்ன பார்த்து எஸ் யுவர் ரைட் சொன்னாங்க. இந்தியாவில் சொன்னா திட்டுறாங்க, கோலி டாக்டர்ங்கிறாங்க, 420ங்கிறாங்க, என்னமோ சொல்றாங்க. நான் ஏன் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். எந்த ஆங்கில மருத்துவருக்காவது, எந்த சுகாதார அதிகாரிக்காவது, மருத்துவத்துறையில பெரிய சம்பளம் உண்மையிலே சொல்றேங்க, யாராவது இருந்தா வாங்க, நம்ம ஜெர்மனுக்கு போவோம். நான் சொல்றது இல்லை, ஜெர்மன் டாக்டர் உட்காந்து பேசணும். அவர் சப்புன்னு சொல்லுங்க, இந்த வேலை வேணும், இந்த ஸ்பீச் நிறுத்தி இருங்க. புரியுதுங்களா? ஜெர்மன் மொழியில நான் சொல்றேன் இருக்கு சிலபஸ்லயே. நீங்க ஜெர்மன் நாட்டுக்கு நீங்க போங்க. நான் ஏன் அடிக்கடி ஜெர்மன் சொல்றேன் மறுபடியும் சொல்றேங்க, நான் ஜெர்மன் பெருமையெல்லாம் பேச வரலைங்க. நான் சாதாரணமா சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, ஜெர்மன்னா கொஞ்சம் கேட்குறீங்க, அதுதான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஜெர்மன் போயிட்டு உங்களுக்கு வயிற்றால போகுது தனித்தனியா 108 மாதிரி அங்க ஒரு நம்பர் இருக்கு, கூப்பிடுவீங்க, வருவாங்க, தலைக்கு வருவாங்க, என்னன்னு கேட்பாங்க. தனியா வயிற்று போகுதுன்னா ஸ்டூபிட் முடியாது, என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், போய் தர வேண்டியதை திட்டிட்டு போயிடுவாங்க, போக மாட்டாங்க. சீரியஸா ரீசெண்டா நமக்கு ஸ்பீக்கர் கேட்க தமிழ்நாட்டுல இருந்து போன ஒருத்தர் வயிற்றால போறதுக்கு போன் பண்ணிட்டாரு, நடந்து உண்மை. அவங்க ஸ்பூட்டு போயிட்டாங்க. அங்க போனவங்க சொன்னவங்க திட்டி வழக்கமா கூட்டிட்டு போனவங்க அதே ஆம்புலன்ஸே கொண்டு வந்து விடுவாங்க. நீ என் டைம் வேஸ்ட் பண்ணிட்ட, மனம் வந்தா போக வேண்டியதாங்க, கல்வி தானே போகுது. ஆங்கில மருத்துவத்துல, கவர்மெண்ட் ஆங்கில மருத்துவத்துல மனம் வந்ததுக்கு எதுக்கு நீங்க வேஸ்ட் பண்ண டைமை, இந்த நாட்டோட பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு பின்பற்ற கதவை திறந்து உனக்கு தண்டனை, நீ முன்பற்ற போக பின்னாடி புறக்கிட்ட நடந்து கொண்டு இருக்கீங்க. நடந்த உண்மைங்க. நீங்க ஜெர்மன்ல எந்த ஹாஸ்பிட்டல் போங்க, எந்த டாக்டர் போங்க, எந்த காய்ச்சலானாலும் ஊசி போட மாட்டாங்க, மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. சொல்ல பண்ணி கடைசி என்ன பண்ணுவாங்க, ஒரு லெட்டர் ஹெட்ல உங்களுக்கு டைஃபாய்டு, உங்களுக்கு அவர் நோய் எழுதுவாங்க, எழுதி பேப்பரை கையில் கொடுப்பாங்க. டாக்டரோட வேலை அது மட்டும்தான். நீங்க டைஃபாய்டு வந்துருச்சா என்ன பண்ணணும், உங்க வாட்ஸ்அப் எடுத்து உங்க கம்பெனிக்கு அனுப்பணும். கம்பெனி உடனே உங்க மேனேஜர் ஓகே யூ டேக் ரெஸ்ட், எப்போ குணமாகும் வீட்டுக்கு வா, ஆபீஸ்க்கு வா, லீவ் கொடுத்துருவாருங்க. ஜெர்மன்ல யாருக்காவது காய்ச்சல் வந்தா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது தான் ஆங்கிலம். ஒரு ஊசி போட மாட்டாங்க, ஒரு மருந்து போட மாட்டாங்க. மீறி ஊசி போடு மருந்து மாத்திரை கொடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா போலீஸ் போன் பண்ணுவாங்க. ஆமா சொல்லுங்க, நான் சொல்றது சீரியஸ் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாது, ஜெர்மன் போன அப்புறம் தான் புரியும். நான் சொன்னதோட அதிகமா இவர் என்ன என்னோட தொழில் செய்ய விட மாட்டேங்கிறாரு. இந்த காய்ச்சலுக்கு ஊசியை போடக்கூடாது. இங்கிருந்து போறாங்க இல்லைங்களா தமிழ்நாட்டுக்கு ஜெர்மனுக்கு, அங்க போயிட்டு இருக்கு எல்லா ஜெர்மன் டாக்டரையும் இப்படி திட்டுவாங்க, இந்த விஷயம் நடந்துட்டுங்க. இதெல்லாம் டாக்டர் மருத்துவ ஒரு குளுக்கோஸ் பாப்பா மாட்ட மாட்டேங்க, கூடி ஊசி போட மாட்டேங்க, நம்ம ஆளுகிட்ட அப்படின்னு கவனிக்க மாட்டேங்க. அப்புறம் நான் அங்க போய் நான் கிளாஸ் எடுத்தேன் நம்ம ஊருக்காரங்களுக்கு தான். அப்பதான் சொன்னாங்க, நீ பேசுறதுக்கு கூட எங்களுக்கு புரிஞ்சுது, இந்த ஊர் எவ்வளவு நல்ல ஊருன்னு நீங்க புரிய வச்சேன்னு சொல்றாங்க. நான் ஏதாவது எதுக்கு சொல்றேன்னா, நல்லா புரிஞ்சுக்கேன், ரஷ்யாவோட எம்பிபிஎஸ் சிலபஸ் இருக்கு, அதுவே வேறீங்க. நான் ஏன் தில்லா பேசுறேன்னா, இந்தியாவில் இருக்கிற எம்பிபிஎஸ் சிலபஸ் வேற, ரஷ்யால வேற, ஜெர்மன்ல வேற. ரஷ்யால ஒரு தடுப்பூசிய தலைய வச்சுக்க மாட்டாங்க. ரஷ்யாவில் ஒரு தடுப்பூசி வந்தா அது டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, இது 17 to 22 டிகிரி தான் இருக்கணும்னா அந்த பாக்ஸ்லயே தான் வரும் தடுப்பூசி போடுற வரைக்கும்.
இங்க தடுப்பூசி போடுறீங்க எனக்கு போய் வச்சிருக்காங்க, அதை எடுத்து படிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை எழுதியிருக்கோம். இந்த டெம்பரேச்சர் கூட மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா பாய்சன், அதை கூட படிக்கலங்கிறீங்க. எதுக்கு சொல்றேன்னா, அந்தந்த நாட்டுக்காரங்க அந்தந்த படிக்கிறவங்க நல்லாதான் இருக்கிறாங்க. ஜப்பான் மொழி தான் கத்துக்கிறாங்க, நல்லாதான் இருக்கிறாங்க. ஜெர்மன் மொழி தான் கத்துக்கிறாங்க. பிரான்ஸ்ல பிரெஞ்சு தான் பேசுறாங்க. புரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ் கற்று வச்சிருக்காங்க. எதுக்குன்னா, யாராவது அவங்க மொழி தெரியாதவங்க வந்தா பேசுறதுக்கு தான் கற்று வச்சிருக்காங்க, படிப்பதற்கு அல்ல. கல்வி எல்லாம் எல்லாமே தாய்மொழி தான். இன்னொன்று சொல்றேன், ஆச்சரியப்படுவீங்க. ஜெர்மன்ல அழகிங்க, ஜெர்மன் இருக்கிற எல்லா ஸ்கூலும் ஜெர்மன் மொழி தான் இருக்கும். எம்பிபிஎஸ் தான், சட்டமும் தான், இன்ஜினியரிங் அதாங்க, இங்கிலீஷ் கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், ஜெர்மன்ல இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்கு. அதுல லோக்கல் இருக்கிற யாருமே படிக்க மாட்டாங்க. போய் கேளுங்க, எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மீடியம் என்ன தெரியுமா? முதல்ல நம்ம படிக்கிறது இல்ல. சென்னையில இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மீடியம் இருந்தா எடுத்தீங்கன்னா சென்னைக்காரங்க படிக்கிறது இல்ல. வெளிநாட்டுல வெளியிலிருந்து வந்தவங்க தமிழ் தெரியாதவங்களுக்கு நம்ம ஸ்கூல்ல படிக்க முடியாததுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். ஜெர்மனியில் உள்ள எல்லா இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லையும் ஜெர்மன்காரங்க ஒருத்தம் கொடுக்க மாட்டாங்க. வெளிநாட்டுல இருந்து வேலைக்கு ஜெர்மன் தெரியாத பெற்றோர்கள் மட்டும் தன் குழந்தையை படிக்க வைப்பார்கள். இல்லையா, அடிக்கடி வேலை மாத்திட்டு போறாங்களா, 3 மாசம் ஜெர்மன், 4 மாசம் சிங்கப்பூர்னு பெரிய பெரிய கம்பெனியில வேலைக்கு இருப்பாங்க. பெரிய சிஇஓலாம் அவங்க முதலே தெரியும், 2 மாசம் இருக்கா 3 மாசம் இருக்கா ஒவ்வொரு நாள் மாத்துவாங்கன்னு. அப்போ அங்க போய் அந்த லோக்கல் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு இங்கிலீஷ் கத்துக்கலாம்னு சொல்லி, புரிஞ்சுங்களா? வேலை மாத்தி போறவங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். நம்ம ஊர்ல அது படிச்சு பையன் இன்டர்நேஷனல் ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, டிபி போர்டு, இந்தியாவது போர்டு படி. அது பெருமை வேதிக்கும். சிந்திங்க, சீரியஸா சொல்றேங்க. ஜெர்மன்ல யாராவது லோக்கல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் திட்டுவாங்க, கொஞ்சம் கூட அறிவியல் அவங்களுக்குலாம் அதை பற்றி சேர்த்து ரொம்ப காலத்துல திட்டுவாங்க. ஒரு நாட்டுப்பற்ற இல்லை, மொழிப்பற்ற இல்லை, திட்டுவாங்க. இவாங்க சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு எந்த மொழி புத்தி ரத்தம் உதவி இருக்கோ, அதுல எஜுகேஷன் இருந்தா புரியுங்க. இல்லைன்னா மனப்பாடம் தாங்க, காப்பி கேட்டுதாங்க, ஜெராக்ஸ் தாங்க, தப்பாதாங்க இருக்கும். அதனால தயவு செய்து இனிமேலாவது நம்ம குழந்தைகளை தாய்மொழி படிப்பு கொண்டு வாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, சில வீட்டுக்கு போவாங்க, குழந்தைகிட்ட தமிழ்ல பேசுவாங்க, அது திருத்தருக்கு முடிக்கும். அம்மாவை பெருமையா, அவளுக்கு தமிழ் தெரியாது. இது பெருமை இல்லைங்க, அவமானங்க. தமிழ் தெரியாது என்பதும் அப்பா அம்மா தெரியாது என்பதும் ஒன்று. அப்ப இனிமேல் அவங்களுக்கு தெரியாது. ஆமா, ஸ்லீப்பர் மலேசியால போறோம் இல்லைங்களா, பல வீட்டுல குழந்தை இருக்குல்ல, அதுக்கு தமிழே தெரியலீங்க, பெருமையா சொல்றாங்க. அது ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுதான் சொல்றது தேவையா இருக்காங்க. நம்ம அப்பா இந்தியன்னு சொல்றதுக்கு அவங்க கூச்சப்படுறாங்க. அப்படின்னு படிக்கணும், அப்படின்னு அப்புறம் நம்ம குழந்தை இருக்கிறது நம்ம சில சொல்றாங்க. பல வெளிநாட்டுல இருக்கிற குழந்தைகள் தன் அப்பா அம்மா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது. இந்தியன் அப்பா இந்தியன் வரும்போது அவங்க வித்தியாசமா யூஸ் பண்ணிருப்பாங்க, ஒழுங்கா பேச மாட்டாங்களா, அதுக்காக கூட்டிட்டு போறது இல்லைங்க. நீ வராதுன்ற பாருங்க, அவமானமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அது ஜப்பான் சைனாக்கு படிச்சுட்டு இருக்கு, கூட்டு போறது அவமானம் ஆமாங்க. புரிஞ்சு கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைக்கு தமிழ் தெரியாது என்பது அவமானம், ஆங்கிலம் தெரியும் என்பது பேரவம். அது ஒரு லாங்குவேஜ் தான். இங்கிலீஷ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ், கம்யூனிகேஷன். அறிவு இல்லை, அதுதான் படிக்கணும். அவசியம் புரிஞ்சுட்டு தான் போகணும்.